இப்போ வாரும் எம் மத்தியிலே. வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா. வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிடவாருமையா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிடவாருமையா. வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே. வரவேற்போம். வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே. வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா. வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிடவாருமையா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிடவாருமையா. வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே. பக்தரின் உறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே. பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே. பாதமி கூடும் பாலகர் எமக்கும் பரிசுத்தம் ஈயுமையா. பாதமி கூடும் பாலகர் எமக்கும் பரிசுத்தம் ஈயுமையா. வாக்குமாரா தேவாவாரும் வல்லமையால் நிறைக்க. வாக்குமாரா தேவாவாரும் வல்லமையால் நிறைக்க. வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே. வானபராபரனே இப்போ வாரும் எம் மத்தியிலே. ஆமென். ஆண்டவரே, எங்க மத்தியிலே நீங்க கடந்து வந்திருக்கிறதுக்காக நன்றி. இங்க இருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. சோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே இந்த ஆராதனையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் தலைமை தாங்கி ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்கள் தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா பகுதியிலும் நீங்கள் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். பாடல் பகுதியில், ஆராதனை பகுதியில், செய்தி பகுதியில், சாட்சி பகுதியில், காணிக்கை பகுதியில், எல்லா பகுதியிலும் நீங்கள் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். இசை கருவிகளை ஆசீர்வதியும். வாசிக்கிற ஆண்டவருடைய நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே மகிமைப்படுத்தும், நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இன்னும் வரவேண்டிய நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் சகல தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவன் இடம் கொள்ளாமல் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தேவ தூதர்கள் இங்கே உலாவுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல நம்முடைய மகிமை ஆண்டவரே வந்து இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த போட் பிள்ளைகளிலே ஆண்டவரே, இந்தியாவிலே ஆண்டவரே, பகலா இருக்கிற நாடுகளிலே ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை ஆராதனையிலும் நீ மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம்.
இந்த உயிர் தெழுந்த நாளை நீர் ஆண்டவரே மகிமைப்படுவீராக. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே நீர் மகிமைப்படுவீராக. எல்லா கனமும் மகிமும் துதி ஸ்தோத்திரம் உங்களுக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஃபாதர்ஸ் டே தினத்தின் மூலமாய் ஆண்கள் ஐக்கியம் சார்பாக வந்திருக்கிற யாவரையும், விசுவாச மக்களையும், ஊழியர் யாவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து கர்த்தரை துதித்து உயர்த்துவோமா? அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைத்தாழமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே
துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காக செலுத்திய துதியுங்கள். ராஜாய ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் தட்டி பாடுவோமா? தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே வணக்கமில்லையே. அச்சமில்லையே வணக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல்
சோத்தரிப்பே. அறிவு கட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கலைநிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கலைநிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோதரிப்பேன். அறிவு கட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கு நான் கலங்காமல் சோதரிப்பேன். அறிவு கட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. செய்பவர் நீரே. ஓ ஸ்தோத்திரம். அங்களுக்கு ஒரு கோடா கோடி தூதர்கள், ஓ கேருபீன்கள், சேராபீன்கள், ஓ அவரை துதித்து பாடிக்கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் ஓ நனைந்தவர்களாக இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு அவரிடத்தில் சேவிப்பாயாக என்று இருக்கிறதா? ஓ ரபலபலப ஷகமலபலப, ஓ ரிபலிபலிபலப ஷிமனபலபலப, ஓ ரபலபலப.
சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். பரவசம் அடைவேன். நான் பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். பரவசம் அடைவேன். நான் பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த சேனைகளை கட்டவா. ஹல்லேலூயா. உன்னதரை உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. 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 வெல்கம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போன வருஷம் டிசம்பர் மாதம் எனக்கு 12ஆம் தேதி உடம்பு சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதோட பயங்கர வேதனைப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது என் வாழ்க்கையில். அதை சொல்லிவிட்டு இந்த சாட்சியை சொல்கிறேன். நான் 2011-12 இந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப கேஸ் ப்ராப்ளம் ஆகி அது ரொம்ப வயிற்றில் புண்ணெல்லாம் ஆகி அல்சர் ஆகிட்டு என்னால் எதுவுமே சாப்பிட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. என்னால் ஒரு சாய் தண்ணி கூட குடிக்க முடியாது, சாயா குடிக்க முடியாது, பச்சை தண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணேன், மருத்துவமனையை நாடி போய் இண்டோஸ்கோப்பி இதெல்லாம் எடுத்து பார்த்தப்போ வயிற்றில் நிறைய புண்ணுகள் இருந்ததுன்னு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் மருந்து கொடுத்தோம். அதை சாப்பிட்டும் சரியாகாததுனால
நான் மறுபடியும் ப்ரைவேட் மெடிக்கலையே நாடி போய்கிட்டு இருந்தேன். இந்த காலகட்டத்தில் சாதிப்பூரில் அமிர்தா மெடிக்கல்னு ஒரு மெடிக்கல் இருந்தது. அங்கே போய் நான் ஸ்கேன் பண்ணிவிட்டு, வயிற்றை ஸ்கேன் பண்ணிவிட்டு மருந்து வாங்கிறதுக்கு ஸ்லிப்பை கொடுத்துட்டு மருந்து வாங்குறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் வரிசையாக மருந்து கொடுத்த அந்த சகோதரி என் ஸ்லிப்பை வாங்கிட்டு ராபர்ட் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மெடிக்கல் தானே வந்தோம், பரிசோதிச்சுட்டு மருந்து வாங்க போகிறோமே, நம்மளை ஏன் இது இப்படி ராபர்ட்டுன்னு கேட்டு அந்த கேள்வி அது வெறும் ராபர்ட்னு தான் சொல்லிச்சு. ஆனால் அந்த கேள்வி என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. ராபர்ட் நீ இங்கேயா, ராபர்ட் நீ இங்கேயா, உன் தேவன் உன்னை கைவிட்டு விட்டாரா, நீ இங்கேயான்ற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னால் தாங்க முடியலை, ரொம்ப பலவீனம். வீட்டுக்கு அந்த மருந்தை தூக்கி ஜன்னல் வழியாக வெளியே போட்டுட்டு அந்த ஸ்லீப்பெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு, ஆண்டவரே நீர் சுகம் கொடுத்தால் கொடும், இல்லை கட்டி நான் என்ன வேணாலும் பண்ணும், ஆனால் நான் உன்னை மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன். ஏன்னா அந்த கேள்வி என்னை ரொம்ப சோதிக்க வச்சு நான் சாப்பிட மாட்டேன் மருந்து ஒன்றும். இந்த பிரச்சனைக்காக நான் உன்னை மெடிக்கல் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு அன்னையோட நான் காரம் சாப்பிட முடியாது, உப்பு சாப்பிட முடியாது, எதுவுமே சாப்பிட முடியாது, அவிச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ நான் ஆண்டவர்கிட்ட அந்த பொருத்தனை பண்ணி இது ஆயிடுச்சு 12-13 வருஷம், இது வரைக்கும் நான் மெடிக்கல் போகல. ஆனால் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இந்த டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி, போன வருஷம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி எனக்கு காய்ச்சல் வந்தது. காய்ச்சல், இரும்பல், சளி. காய்ச்சல் 2 நாளில் விட்டுருச்சு, இரும்பலும் சளியும் விடலை. ஸ்டார்டிங்கில் இருமுனா சளி வரும், தும்முனாலும் சளி வரும். இது ஸ்டார்டிங்கில் 1 இல்லை 2-3 நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இருமுனா கஃப் துப்புறப்போ அதில் பிளட் வந்தது. அதுக்கப்புறம் மூக்கு சிந்து நான் என்ன பண்ணோம், அதுலேயும் பிளட் வந்தது. எப்படின்னா சளி ரத்தமாக வரும். எப்போ ஒரு டைம் அப்படியே வந்துட்டு இருக்க நாள் ஆக கடைசியில் என்ன ஆயிடுச்சு, எப்போல்லாம் இரும்பணும் துப்புறணும் அப்போல்லாம் சளி இல்லை, ரத்தம்னு நான் எத்தனை வாட்டி துப்புறனோ அத்தனை வாட்டி ரத்தம், எத்தனை வாட்டி தும்புறனோ சிந்துறனோ அத்தனை வாட்டி ரத்தம்னு வந்துக்கிட்டே இருந்தது. அந்த சளி ரத்தமாகவே மாறிடுச்சு. இப்போ நான் காரி துப்புறேன்னா சளி வந்ததுன்னா அந்த சளி எந்த நேரத்தில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் துப்புற சளியில் ரத்தமாக தான், அப்படியே ரத்த கலரில் இருக்கும். என் மனைவி பார்த்துருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன். அம்மா சொன்னாங்க சூட்டுனால இதாக இருக்கும்பாங்க. ஆனால் இது தொடர்ச்சியாக 10 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப ஓவராக தினமும் இதாகிட்டோன்னே நான் என்ன நினைக்கிறேன், நம்ம போய் மெடிக்கலில் செக் பண்ணணும். நம்மளுக்கு என்னாச்சுன்னு தெரியலை, ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்கு, செக் பண்ணணும்னு அப்படியே நினச்சி படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த யோசனை போச்சு. ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு, 2000 எப்படி மருந்து விட்டியோ உன்னை நான் கைவிட்டுட்டேன்னா இதுவரையும் நான் நடத்தவில்லையா, இது உனக்கு என்ன பண்ணிடும், இந்த ரத்தம் உனக்கு என்ன பண்ணிடும், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் மெடிக்கல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி நானும் விட்டுட்டேன். மறுநாள் 2 நாள் ரத்தம் வந்தது, அதுக்கப்புறம் நின்றுச்சு. இது வரைக்கும் நான் 6 மாதம் ஆயிடுச்சு, ரத்தம் எதுவும் வரலை, நல்லாவே இருக்கிறேன். ஆண்டவர் இந்த சாட்சியை அங்கீகரிப்பாராக. ஆமாம். இந்த நாள் ஒரு விசேஷித்தமான நாள், தகப்பனாருடைய தினமாக, ஃபாதர்ஸ் டே, அப்பாக்களின் தினம். இதை நாம் சிறுவரிசையாக நல்லபடியாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதை மேன்மைப்படுத்தும் வகையில் நம்மளுடைய ஆவுக்குரிய தகப்பனாக இருக்கிற நம்மளுடைய போதகர் ஐயா பாஸ்டர் எபினேசர் அவர்களை இப்பொழுது நாங்கள் கனம் பண்ண போகிறோம். இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் முருகேசன் பிரதர் ஆரோன் அவர்கள் ஒன்று கரங்களை தட்டுவோமே. நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலவேளையில் இந்த ஆராதனைக்கு வந்த எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, அப்படி தானே? சத்தமாக சொல்லுங்கள். இங்கே இருக்கிற எத்தனை பிள்ளைகள் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் விஷ் பண்ணீங்க? யாருமே விஷ் பண்ணல.
பார்த்தீங்களா? எனக்கு 1-2 பேர் விஷ் பண்ணாங்க, நம்முடைய பிள்ளைகள். என்ன, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. இன்றைக்கி நீங்கள் போன உடனே உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவை பார்த்து என்ன பண்ணணும்? ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணணும்? விஷ் பண்ணணும். பிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் அருமையாகவே உண்மையாகவே நம்முடைய சபையின் சகோதரர்கள் சகோதரிகளை மிஞ்சிற அளவுக்கு வந்துட்டாங்க. உங்களை விட நாங்கள் ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்ற அளவுக்கு அழகாக நல்ல ஆராதனைகளை கர்த்தர் உதவி செய்தார். நல்ல சாட்சி சகோதரர் ராபர்ட்டுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நல்ல சாட்சியத்திற்காக கர்த்தருக்கு தோத்திரம். தெரியும், ரொம்ப வருஷமாகவே கேஸ்ட்ரிக்னால் ரொம்ப பிரயாசப்பட்ட ஒரு சகோதரர். நீங்கள் எது கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டார். ஆனால் பாருங்கள், அவருடைய விசுவாசம். கர்த்தர் மருத்துவமனைக்கு போன இடத்துல அங்கே ஒரு ஷாக் நியூஸ் கொடுத்து அந்த மருத்துவமனையிலிருந்து வந்து விசுவாசத்தில் இம்மட்டும் நிலைநிற்க கர்த்தர் உதவி செய்தார். அவங்க அம்மாவும் அதே மாதிரி தான். இன்றைக்கி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகவே இல்லை. எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு இந்த முறை கட்டாயப்படுத்தி அவங்களுடைய விசுவாசத்தை நிலைநிறுத்தி வந்தாங்க. ரொம்ப முடியலை, அதனால் ஆண்டவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். இப்படிப்பட்ட நல்ல விசுவாச பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் அடுத்த ஒரு விசேஷமான ஒரு பகுதிக்கு செல்ல போகிறோம். பம்ஃப்ளாட்லேருந்து நம்மளுடைய அன்பு பாஸ்டர் குமார் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஃபாதர்ஸ் டேயின் மூலமாகவும் சபையின் சார்பாகவும் அவர்களை வாழ்த்தி வரவேற்று இந்த நேரத்தில் அவர்களை கனப்படுத்தும்படியாய் அவர்கள் நம் முன்பாக வரும்படியாய் கேட்கிறேன். பிரதர் தங்கராஜ், பிரதர் ஜான்முத்தையா, கரங்களை தட்டுவோமே. நம் சபையின் சார்பாக தந்தையர் தின வாழ்த்துக்களை பாஸ்டர் குமார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த செய்தி பகுதியை அவர்கள் கைகள் கிளியராக. தேவனுடைய செய்தி இந்த காலையில் நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் குமார் அவர்கள் இந்த நாளின் விசேஷித்த செய்தியை நம்மத்தில் கொடுக்க இருக்கிறாங்க. அவங்க காலையில் 6 மணிக்கெல்லாம் கேட்டல்கஞ்ச் சர்ச் அங்கே ஆராதனை முடிச்சுட்டு பம்ப்ளாட்டில் முடிச்சுட்டு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. அவரை நம்ம அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நம்முடைய ஊழியர். இந்த கால வேளையில் உங்கள் எல்லாருடைய சார்பாக நம்முடைய சபையின் ஆண்கள் ஐக்கியத்தினுடைய சார்பாகவும் அவரை வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய கிருபையினால் ஃபாதர்ஸ் டே இந்த நாளில் அங்கே வரும்படி ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார், ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கான தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அழைப்பு கொடுத்த மண்டல தலைமை பொதுவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையாருக்கு, ஆண்கள் ஐக்கிய இதில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்னோட நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் சொன்னது போல் காலைல முதல் ஆராதனை 6 மணிக்கு கேட்டல்கஞ்சில் அங்கே முடிச்சுட்டு திரும்ப அங்கே வந்து பம்ப்ளாட்டில் ஆராதனை முடிச்சுட்டு கரெக்டாக போட்டு கிடச்சிது. பம்ப்ளாட்டில் எப்பவுமே 10-10:15 தான் முடிப்போம். இன்றைக்கி 9:45 முடிச்சுட்டு வந்து ஏறுனா கரெக்டாக போட்டு எடுத்துட்டாங்க. அந்த போட்டு கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நான் வரது ரொம்ப லேட் ஆகிரும். ஆனால் ஆண்டவர் கிருபை கரெக்டாக ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார். ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் தேவனுக்கு நான் செலுத்துகிறேன். வசனத்துக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22 24 வரைக்கும் ஒருத்தர் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 22 24.
ஆமென். ஆண்டவர் மனிதர்களை அவரோடு இருக்கும்படி முதலாவது படைத்தார். அவரோடு கூட இருக்கும்படி படைத்து அதுக்கு பிற்பாடு ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்தார். ஏற்ற துணையை கொடுத்து குடும்ப வாழ்க்கையை கொடுத்து பிற்பாடு மனிதனுக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த பூமியில் ஓடுவதற்கு ஓடி தேவனுடைய ராஜ்யம் போய் சேர வேண்டும். இதுதான் மனிதனை கொடுத்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம். அப்போ வேதத்தில் பார்க்குறோம், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தார். ஏனோக்கு எப்பவுமே ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டு ஆண்டவரோடு கூட பழகிட்டு, இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். அதை தான் ஏனோக்கு பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு அடுத்தது பார்க்குறோம், குடும்ப வாழ்க்கையும் அவருக்குள்ள இருந்தது. அவர் பிள்ளைகளை பெற்றெடுத்தார். மூணாவதாக பார்க்குறோம், அவர் தேவனுடைய ராஜ்யம் போயிட்டார். தேவன் அவரை எடுத்து கொண்டார். ஒவ்வொரு மனிதனுக்கும் அது நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அநேகர் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது கிடையாது. அந்த நடுவில் உள்ளதை மட்டும் கரெக்டாக செய்வாங்க. அந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நடக்கிறதுல இந்த பூமியில், சரியா? தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவங்க. ரெண்டாவது குடும்ப வாழ்க்கை, மூணாவது தேவனுடைய ராஜ்யம் போக முடியும். ஆனால் தேவனை அறியாமல் எத்தனையோ பேர் இந்த பூமியில் வாழ்கிறாங்க. அவங்க மெய்யான தேவன்கிட்ட ஆராதிக்கிறது கிடையாது, அவரோட சஞ்சரிக்கிறது கிடையாது. கடைசியில் அவங்க எடுத்துக்கொள்ளப்பட போகிறதும் கிடையாது. அந்த நடுவில் உள்ள காரியங்கள் மாத்திரம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறுது. குடும்ப வாழ்க்கை மாத்திரம் அவங்க செய்கிறாங்க. ஆனால் தேவன் நம்மளை அவரோடு கூட இருக்கும்படி முதலாவது தெரிந்து கொண்டார். அநேக தகப்பன்மார்கள் தேவனோடு கூட இல்லாமல் இருக்கிறபடினால அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. இந்த பூமியில், அதுவும் நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, அந்தமானில் பார்த்தீங்கன்னா அநேக தகப்பனுக்குள்ளே காணப்படுகிறது குடிப்பழக்கம். இந்த குடிக்கு அடிமையாகி அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கைகள் உண்டு. அது போக இந்த பூமியில் இன்னும் அநேக பல தவறுகளை செய்து அந்த குடும்பம் சீரழிகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தேவனுடைய உறவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆண்டவருக்குள்ள அந்த சஞ்சரிக்கிற அனுபவம், இந்த அனுபவம் ஒரு தகப்பனுக்குள்ளே இருக்கும் என்றால் அந்த குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கும். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ எடுத்தோடனே இந்த சஞ்சரிக்கிற அனுபவம் வந்துடுமா? வராது. ஏதோ கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம், கொஞ்சம் ஆண்டவரோட பழகலாம், கொஞ்சம் பேசலாம். இருக்க 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 ஆண்டவர் நிலைகளை வைத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு நிலைகளையும் நம்ம தாண்டி போகணும். அப்படி போய் ஆண்டவர்கிட்ட நெருங்கி பழக டைம் எடுக்கும். 365 வருடம் ஏனோக்கு பூமியில் இருந்தார். ஆனால் 300 வருடம் தான் ஆண்டவரோட சஞ்சரித்ததாக இருக்குது. 365 வருடம் இருந்தார். அப்போ நம்ம பார்க்குறோம், ஆண்டவரோட சஞ்சரிக்கிற அனுபவத்துக்கு ஆண்டவர் ஒரு சில நிலைகளை வைத்திருக்கிறார். அந்த நிலைகளை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தான் ஆண்டவர்கிட்ட நம்ம சஞ்சரிக்க முடியும். அப்போ இது என்ன நிலைன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது விசுவாசம் இல்லைன்னா ஜெப வாழ்க்கை இல்லை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவங்க தான் ஜெபிக்க முடியும். யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ள நல்ல விசுவாசத்தில் வளர்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக ஜெபிக்க முடியும். இல்லைன்னா ஆண்டவரோட சஞ்சரிக்க முடியாது. அதான் வேதத்திலே நம்ம பார்க்குறோம். வேதத்தில் எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:5-6 வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க ஐயா. விசுவாசிக்க வேண்டும். ஏனோக்கு ஆண்டவரோடு கூட சஞ்சரித்ததுக்கு மெயின் அஸ்திபாரம் விசுவாசம். அவர் விசுவாசத்தில் அவர் தேறினவராக இருந்தார். விசுவாசத்து இருந்ததுனால அவர் ஆண்டவருக்குள்ள ரொம்ப நெருங்கி பழகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே போகிறத பார்க்க முடியுது. வசனமும் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம் இல்லைன்னா தேவன்கிட்ட கிட்டி நெருங்கி சேர முடியாது. அப்போ எப்படி நம்மளோட ஜெபங்கள் இருக்குது? விசுவாசத்தில் ஜெபிக்கிறோமா இல்லை சும்மா ஜெபம் பண்ணிட்டு வரோமா? அந்த விசுவாசத்தில் ஜெபம் பண்ணோம்னா, ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். என்னுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் தந்து விட்டார் என்று சொல்லி அந்த அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வரணும். அதே போல் ஜெபிச்சதே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு
நமக்குள்ள அவிசுவாசம் இருக்கும் என்றால் அதை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. எவ்வளோதான் போராடி ஜெபம் பண்ணாலும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட சேர்றவங்க முதலாவது ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார், என் ஜெபத்துக்கு அவர் பதில் தருவான்ற விசுவாசத்தோடு கூட அவர்கிட்ட கிட்டி நெருங்கி சேரணும். அப்படி கிட்டி நெருங்கி சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஜெபம் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அப்போ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது தான் என்ன ஆகும், அதோடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். ஆனால் அநேகரோட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒன் சைடாக இருக்குது. போய் நம்ம மட்டும் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பிக்கிறோம், எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு இருந்துச்சு வந்துடுறோம். அங்கேருந்து பதில் வருதா? சஞ்சரித்தல் அப்படின்னா நம்ம இங்கேருந்து பேசும்போது அந்த சைட்லேருந்து தேவன் நம்மளுக்கு பேசுவார், அந்த சத்தம் நமக்குள்ளே கேட்கப்படணும். அப்போ அந்த சஞ்சரித்தல் நமக்குள்ளே வேணும். அவரோடு கூட பேசுகிற அனுபவம். ஆதாம் ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆதாமோட தேவன் பேசுகிறான், ஏனோக்கு பேசும்போது ஏனோக்கு ஆண்டவரோட சஞ்சரித்தார். அப்போ ஏதோ ஒரு சைடு பேசிட்டு வர அனுபவம் இல்லை. ஒவ்வொரு தகப்பன்மார்களும் ஆண்டவர்கிட்ட சஞ்சரிக்கணும்னா விசுவாசத்தில் வளர வேண்டும். நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஜெபிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் மேலே விசுவாசம் பெருகும் போது யாரும் சொல்ல தேவையில்லை, தானாக ஜெப வாழ்க்கை பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட சஞ்சரிக்க முதல் படி என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் தேவையான விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் போதும், ஆண்டவர்கிட்ட மணிக்கணக்காக பேசலாம், ஆண்டவர்கிட்ட மணிக்கணக்காக சஞ்சரிக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு. தேவன் மேலே அன்பு இல்லைன்னா ஜெபம் வராது. தேவனை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனோடு பேசும். இது நம்மளுக்கு தெரிஞ்ச காரியம்தான். ஒருத்தர்கிட்ட அன்பாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்ககிட்ட மணிக்கணக்காக பேசுவோம். ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்கலன்னா என்னென்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவோம். அப்போ தேவன் மேல் நாம் அதிகமாக அன்பு செலுத்துகிறவங்களா இருப்போம் என்றால் அவரோடு கூட நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், பேசுகிறவங்களா காணப்படுவோம். அந்த அன்பு இல்லைன்னா கண்டிப்பாக ஜெபிக்கவே முடியாது. தேவன் மேல் அன்பு இல்லைன்னா ஜெபிக்கவே முடியாது. முதல்ல விசுவாசம், ரெண்டாவது அன்பு. ஏதோ ஒரு கடமைக்காக ஆலயத்துக்கு வரோம், ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிறோம், அப்படியே போவோம் வாழ்க்கை, தவிர ஒரு பூரண அன்பு வராது. அந்த அன்பு எப்படி வரனா, பரிசுத்த ஆவியானவரோட உதவியை நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு அவருடைய அன்பை இருதயத்தில் ஊற்றுவார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானோட அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்படும் போது ஆவியானவர் உதவியோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா மணிக்கணக்காக தேவனோடு கூட சஞ்சரிக்கலாம், மணிக்கணக்காக தேவனோடு கூட நீங்கள் பேசலாம். அது நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தாவீது சொல்கிறாரு பாருங்களேன், சங்கீதம் 18:1-3 வாசிங்க. சங்கீதம் 18:1-3. துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். அப்போ இங்கே பார்க்குறோம், தாவீது சொல்கிறாரு, நான் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துகிறேன், அவர் தான் என்னுடைய பலன். பலன் நம்மளுக்கு கொடுக்கறது ஆண்டவர் தான். அவர் மேலே எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பலன் நமக்குள்ளே கூடும். அது மாத்திரம் இல்லை, உண்மையாக அன்பு செலுத்தி நம்ம தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தோம்னா சத்துரு நம்மளை தொட முடியாது, சத்துரு நம்மகிட்ட வரவே முடியாது, அவன் நம்மளை தொடவே முடியாது. அதான் இங்கே சொல்கிறார். இவர் எந்த சூழ்நிலையில் இதை எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பேருக்கு எழுதி வைக்கல, அனுபவத்திலேருந்து எழுதி வைத்திருக்கிறார். பெலிஸ்தேயர்களை பின்தொடர்றாங்க, சவுல் ஒரு பக்கம் பின்தொடர்றார், எல்லாம் இருக்கும்போது சொல்கிறாரு, எதுவுமே எனக்கு பலன் இல்லை, என் பலன் என் தேவன் தான், அவர் மேலே அன்பு செலுத்துறேன். அதனால் துதிக்கு பாத்திர மேலே அன்பு செலுத்துகிறோம், அந்த எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன்ற. அது மாத்திரம் இல்லை, அவர் அப்படி சொல்லுகிறது மாத்திரம், அது கீழே பார்த்தீங்கன்னா அவர் தரிசனத்தை பார்க்குறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசிங்கன்னா தெரியும். ஆண்டவர் சட்டைகளை அடித்து எழுப்பி போகிறார், ஆண்டவர் எழுந்து அருளுகிறார், ஆண்டவர் கரங்களை பிடித்து தூக்கி விடுகிறார், இவர்களுக்காக யுத்தம் பண்ணும்படி ஆண்டவர் எழும்புகிறார். அப்போ எப்படி இது நடக்குது? இது அவர் தரிசனமாக பார்க்குறாரு. தாவீது இது அனுபவத்தில் பார்க்குறாரு, ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுறார் அப்படின்ட்டு. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணணும்னா தேவன் மேல் அன்பு செலுத்துறவங்களா காணப்படணும். அதே அதிகாரத்தில் கீழே வாசிங்கன்னா 16-17 வாசிங்க. சங்கீதம் 18:16-17 வாசிங்க. நம்மளை விட அதிகமாக பலன் இருக்கிற பகைஞர், சத்துரு, அவங்களோட கரங்களுக்கெல்லாம் நம்மளை விடுதலை ஆக்குவதற்கு நாம்
தேவன் மேல் அன்பு செலுத்தி துதிக்கு பாத்திராகி அவர்கிட்ட நெருங்கி சேரணும். யோபு தன் பிள்ளைகள் எல்லாம் டெய்லி கூப்பிட்டு ஏதாவது தேவனுக்கு விரோதமாக தூஷணம் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள பரிசுத்தப்படுத்தி தினமும் அவர் என்ன பண்ணாராம், காலையில் பலி செலுத்தினாராம். நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருந்தார். சத்துரு தொட முடியல. சத்துரு முட்டி மோதி பார்த்துட்டு தேவன்கிட்ட போய் நிற்கிறான். ஆண்டவர் கேட்குறார், யோபுவை பார்த்தியா, உத்தமனும் சன்மார்க்கனும், இப்படி ஒரு மகனை பார்த்துருப்பியா அப்படின்றார். உடனே சத்துரு சொல்கிறாங்க, அதான் நீர் வேலி அடைத்து வைத்திருக்கிறீரே, நான் உள்ளே போக முடியலையே, உள்ளே போக முடியலையே. அதுக்கப்புறம் ஆண்டவர் சரி பர்மிஷன் கொடுக்குறாரு. ஆண்டவர் மேல் நம்ம அன்பு செலுத்துவோம் என்றால் நம்மளை சுற்றின ஒரு வேலி இருக்கும், ஒரு பாதுகாப்பு இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்மளை விட எத்தனை பலவான்கள் வந்தாலும் மேற்கொள்ளும்படி ஆண்டவர் அதிகாரம் தருவார். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட பலவானாக இருந்தாலும் சரி, அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தருவார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் மேலே அன்பு, அந்த அன்பு பெருகும் போது தான் நம்ம கர்த்தரை கிட்டி நெருங்கி சேர முடியும். அப்போ தான் சஞ்சரிக்க முடியும். அன்பு இல்லாமல் அவர்கிட்ட போயிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, கிட்டி நெருங்கி சேரவே முடியாது. அதனால் தேவன் மேலே உள்ள அன்பு நமக்குள்ளே பெருகணும், நமக்குள்ளே பெருகணும். அந்த அன்பு பெருக 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 தாவீது தேவனுடைய அன்பில் நிரப்பப்பட்ட எத்தனையோ சங்கீதங்களை எழுதி வைத்திருக்கிறார். நமக்குள்ள தேவனுடைய அன்பு பெருக 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 நம்ம ஆண்டோடு சஞ்சரிக்கிற மகனாக மாறிடுவோம். அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்மை. தாழ்மை. நம்ம தேவனோடு சஞ்சரிக்கணும். முதல்ல விசுவாசம், ரெண்டாவது தேவன் மேலே உள்ள அன்பு, மூணாவது தாழ்மை. தாழ்மை இல்லாமல் நம்ம தேவன்கிட்ட என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 8லேருந்து 10 வசனங்களை வாசிங்க. யாக்கோபு 4வது அதிகாரம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். என்னைக்காவது நம்ம அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறோமா ஆண்டவர்கிட்ட? அதாவது தகப்பன்மார்கள் அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஐயா ஒருத்தர் கை தூக்குறாரு. சரியா? லேஸில் நமக்கெல்லாம் அழுக வராது. ஆனால் அம்மாமார்களை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண்ணீர் வந்துடும், டக்குன்னு அழுது ஜெபம் பண்ணுவாங்க. இங்கே பார்க்குறோம் ஆண்டவர் இங்கே இப்போ யாக்கோபு எழுதி வைக்கிறாரு. என்ன எழுதி வைக்கிறாருன்னா, தேவ சமூகத்தில் போய் புலம்பி அழுது தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருங்கப்பா, ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தானே? ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக தான் இருக்கணும். ஆனால் அவருடைய சமூகத்துக்கு போகும்போது கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற அனுபவம் வேணும். அல்லேலூயா. அவருக்கு முன்னாடி போய் தாழ்த்துற அனுபவம் நமக்குள்ள வேணும். அங்கே போய் ஆண்டவருக்கு முன்பாக போய் நின்றுட்டு நம்மளுடைய நீதி அங்கே பேசவே கூடாது. அப்போல்லாம் நம்மளோட நீதியை யோசிச்சா கூட தேவ பிரசனம் போயிடும். நீதி யோசிச்சா கூட ஒரு சின்ன யோசனை இல்லை, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, தேவ பிரசனம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த தேவ பிரசனம் இருந்துக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஏதாவது ஒரு காரியம், ஒரு பெருமையான காரியம், ஏதாவது ஒன்று இதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு யோசனை உள்ள வந்தால் கூட அடுத்த செகண்ட் தேவ பிரசனத்தை உணரவே முடியாது. தேவ பிரசனத்தில் அவரோடு கூட சஞ்சரிக்கணும்னா அதிக தாழ்மை தேவை. தாழ்மை இல்லாமல் அவரோடு கூட சஞ்சரிக்கவே முடியாது. தேவனோடு கூட எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்க, அங்கே போய் நம்மளுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி, நம்மளோட குறைவுகளை அறிக்கை பண்ணி, அழுது புலம்பி செபித்து நம்மளை தாழ்த்தணும். நம்ம பாவமே செய்யாமல் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது நம்மளை சிறுமையாக்கி, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கதறி செபிக்கிற அனுபவம் வேணும். அந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் வரும். இந்த நிலைகள்லாம் நமக்குள்ளே வராத பட்சத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு ஏனோக்கு போல தேவனோடு சஞ்சரிக்க முடியாது. ஏதோ ஒன் சைடு ஜபமாகவே இருக்கும். ஏதோ போவோம், சொல்லுவோம், வருவோம், அவ்வளோதான். அதே நேரத்தில் தேவன் சமூகத்தில் போகும்போது நம்மளோட நீதி இன்னொரு இடத்துல சொல்லி வச்சுருக்காரு. 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. ஒருத்தர் போய் சொல்கிறாரு,
ஆண்டவரே நான் கரெக்டாக இருக்கிறேன். லூக்கா 18வது அதிகாரம் 10-14 வசனம் எடுத்து வாசிங்க. அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் கரெக்டாக தசமாவும் கொடுக்குறேன், ஆண்டவரே நான் கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுறேன், கரெக்டாக உபவாசம் பண்ணுறேன், எல்லாமே கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்றார். லூக்கா 18:10-14. சரி, எப்போதும் நானே சொல்லிடுறேன். நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் அது. ஒருத்தன் பரிசேயும் ஒருத்தன் ஆரியக்காரனை பார்க்குறோம். அங்கே போய் நெஞ்சில் அடிச்சுட்டு, ஆண்டவரே இந்த பாவியான மனுஷன் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறான். பரிசையும் அங்கே போய் இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நான் கரெக்டாக உபவாசம் பண்ணுறேன், நான் கரெக்டாக தசமாவும் கொடுத்துட்றேன், நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்றான். ஆண்டவர் சொல்கிறார், யார் நெஞ்சில் அடிச்சுட்டு அழுது ஜெபம் பண்ணாங்களோ, இந்த பாவியான மனுஷன் மேலே இரக்கமாக இருன்னு சொன்னாங்களோ, அவன் தான் நீதிமானாக்கப்பட்டு திரும்பி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சஞ்சரிக்க இதெல்லாம் ஒரு சில படிகள். ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் இந்த வண்ணமாக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது தகப்பன்மார்களை கூப்பிட்டு தான் ஆண்டவர் கொடுத்தார். தகப்பன்மார்களை கூப்பிட்டு தான் கொடுத்தார். ஒரு ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டார், சாராளை கூப்பிடலை, ஆபிரகாமை தான் ஆண்டவர் கூப்பிட்டார். ஒரு நோவா, ஒரு ஏனோக்கு, ஒரு மோசே, ஒரு தாவீது, ஒரு தானியேல். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை யார் அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்கன்னா, யார் அதிகமாக தேவனோட சஞ்சரிப்பாங்கன்னா தகப்பன்மார்கள் கிடையாது. ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம், அதிகமாக தேவனோடு சஞ்சரித்தது தகப்பன்மார்கள் தான். ஆண்டவர் கூப்பிட்டு ஆசீர்வாதங்கள் சொன்னதும் தகப்பன்கிட்ட தான் சொன்னார். அப்போ முதலாவது ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தார்னா, அப்போ குடும்ப வாழ்க்கை வாழலையா? எப்பவுமே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். பாஸ்டர் எப்பவுமே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறாரு. வேலைக்கு போக வேண்டாமா? குடும்பத்தை பார்க்க வேண்டாமா? அதனால தான் ஆண்டவர் க்ளீனாக எழுதி வச்சுட்டாரு. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அதே நேரத்தில் குமாரர் குமார்த்திகள் என்ன பண்ணுறான்? பெற்றெடுக்கிறான், குடும்ப வாழ்க்கை வாழ்கிறான். அதே இடத்துல வாழ்கிறார் அவர். முடியாதுன்றது ஒன்றுமே கிடையாது. கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டு வேலையும் பார்க்க முடியும், வீட்டு காரியங்களும் பார்க்க முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். பைபிள் அதான் சொல்லுது. கர்த்தரோட ஜெபம்னா அவங்க தான் போகணும், நம்ம கிடையாது. அப்படி கிடையாது. பைபிள் படி அதிகமாக ஜெபம் பண்ணுது. தானியேலை பார்க்குறோம், 3 வேளை ஜெபம் பண்ணுறாரு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த ஃபாதர்ஸ் டேயில் நம்ம ஆண்டவர்கிட்ட கிட்டி நெருங்கி சேர்றதுக்கு தேவையான காரியங்கள் நம்ம செய்யணும். ஆண்டவரோட வாழணும். அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஆண்டவரே, ஏனோக்கு போல நான் உங்களோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருப்பேன், ஒரு ஏனோக்கு போல நான் உங்களோடு கூட இருப்பேன். அதுதான் ஆசீர்வாதம். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறார். ஒரு தகப்பன் அப்படி ஆசீர்வாதமாக தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது பின்னாடி குடும்பம் என்னாகும்? தானாக பின்னாடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ தகப்பன்மார்களை காணும் இங்கே, சரியா? எத்தனையோ பேரை காணும். இருக்கிற தகப்பன்மாரில் ஒரு சில பேர் தான் இருக்கீங்க, சரியா? இதான் நிலைமை போயிட்டுருக்கு சபையில். அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவரோடு சஞ்சரிக்க ஆண்டவர் தகப்பன்மார்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருக்காக எதை செய்யணும்னு தகப்பன்மார்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம தான் ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும், ஆண்டவரோடு பேசணும். ஆண்டவர் நம்ம குடும்பத்தை குறித்து என்ன சொல்கிறார், நம்மளை குறித்து என்ன சொல்கிறார், அதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அந்த சத்தம் காதில் விழணும். என்ன பண்ணணும், என்ன செய்யணுன்றதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த சஞ்சரிக்கிற அனுபவம் முதலாவது வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனுபவம் இருக்கும் பொழுது நடக்கிற காரியம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்கி வரும். அது ஜெபிச்சாதான் உங்களுக்கு தெரியும், அந்த அனுபவத்துக்குள்ளே போனால் தான் தெரியும். ஆசீர்வாதம்னா என்ன நினைக்கிறோம் நம்ம? பொதுவாகவே ஆசீர்வாதம் பார்த்தா காசு வந்து ஆசீர்வாதம், பணம் வந்து ஆசீர்வாதம். கொரோனா வரும்போது எத்தனை கோடி கையில் வச்சுருந்தாங்க, உயிரை காப்பாற்ற முடிஞ்சுதா? அது இல்லை ஆசீர்வாதம், அது கிடையாது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்ன்றது கர்த்தர் கொடுக்குற பரிசுத்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுக்குற சந்தோஷமான குடும்பம்,
சரியா? கர்த்தர் கொடுக்குற சமாதானம், இதெல்லாம் தான் ஆசீர்வாதம். பணம் தேவை இருக்கட்டும், ஆனால் பணம் வந்தோடனே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் கோடி கோடியாக வச்சுட்டு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டு. அது ஒரு இன்பமான அனுபவம். தேவனோடு கூட எப்பவுமே பேசிக்கொண்டே இருக்கிற அனுபவம் ஒரு இன்பமான அனுபவம். ஆண்டவர் இன்னைக்கு அந்த கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. அடுத்தது ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், குடும்பத்தோடு கூட வாழுகிற வாழ்க்கை. தேவனோடு கூட வாழணும்னா தேவன் மேலே விசுவாசம் வேணும், தேவன் மேலே அன்பு வேணும், அவருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கணும். இது மூணு நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து போக முடியும். அடுத்தது குடும்ப வாழ்க்கை. குடும்பத்தில் நமக்குன்னு ஆண்டவர் அநேக பங்குகளை வைத்திருக்கிறார். அதை நம்ம கரெக்டாக அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதன்படி நம்ம கடந்து போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். வாசிங்க, நம்மளோட கடமை என்னன்னு முதல்ல அங்கே பாருங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 18:19. பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் கட்டளையிடக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தகப்பனுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எது என்ன கட்டளையிடணும்? கர்த்தரை தேடுங்க, கர்த்தருடைய வழியில நடங்கன்னு சொல்லிட்டு யார் கட்டளையிடணும்? தகப்பன். தகப்பன் தான் என்ன பண்ணணும்? பிள்ளைகளை ஆலயத்துக்கு வர, இப்போ இது விபிஎஸ் நடந்தது, கிட்ஸ் கேம்ப் நடந்தது, அதில் ஸ்கிட்டு போட்டாங்க பிள்ளைங்க. அதில் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தகப்பனை ஏமாற்றிட்டு அந்த பையன் எஸ்கேப் ஆகிடுறான். சரியா? கரெக்டாக எடுத்து வச்சுருந்தாங்க. தாய் பிடிச்சி வைக்கிறாங்க. ஆனால் தகப்பன்கிட்ட என்ன பண்ணுறான்? இதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு அவன் போயிடுறான், காட்டுக்கு போயிடுறான். சரியா? தகப்பங்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. பிள்ளை வந்து சொல்கிறதில்ல, கட்டளையிடணும், கமாண்ட் பண்ணணும். பிள்ளைய ஆலயத்துக்கு வானா பிள்ளை வரணும், குடும்பம் சர்ச்சுக்கு வானா வரணும். அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்துருக்கு? ஆண்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். தகப்பனே சர்ச்சுக்கு வரலன்னா அப்புறம் எப்படி பிள்ளைகள் வரும்? தகப்பனே ஆண்டவருடைய வழியில் நடக்கலனா அப்புறம் எப்படி பிள்ளைகள் நடக்கும்? சரியா? எங்கள் சபையில் ஒரு விசுவாசி இருக்கிறார். அவரை பார்க்கும் போதெல்லாம், பாஸ்டர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துடுவாங்க பாஸ்டர். இப்போ நீங்கள் வாங்கப்பா. நானும் வரேன் பாஸ்டர் எதுவும் டியூட்டி போனேன், அந்த வரேன் பாஸ்டர். அவ்வளோதான். கிறிஸ்மஸுக்கு வருவார் கரெக்டாக அவர். சரி, இதே மாதிரி நிறைய தகப்பன்மார்கள் இருக்காங்க. கிறிஸ்மஸுக்கு வருவாங்க, ஈஸ்டருக்கு வருவாங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா வருவாங்க, வீட்டில் வந்துடுவாங்க. ஆண்டவருடைய பாதையில் போகும்படி தகப்பங்கிட்ட தான் ஆண்டவர் கட்டளை கொடுக்குறார். பிள்ளை நடக்க வேண்டிய வழி யார் நடத்தணும்? தகப்பன் தான் சிக்ஷை கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. தாய் சிக்ஷிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. ஏன் அப்படி இது உள்டாவாக நடக்குதுன்னா, அங்கே தகப்பனே சபைக்கு போகிறதில்ல, தகப்பனே கர்த்தருடைய வழியில் நடக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது எங்கேருந்து பிள்ளை போவோம்? தகப்பங்கிட்ட தான் ஆசீர்வாதம் இருக்குது. தகப்பன்கிட்ட தான் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார். தகப்பன் கரெக்டாக ஆலயத்துக்கு வந்துட்டா தானாக எல்லா பிள்ளைகளும் வரும், குடும்பம் வரும், எல்லாம் தானாக வரும். அப்படி தகப்பன் வராத பட்சத்தில் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. கர்த்தரை தேடுறதுக்கு முதல்ல யாருக்கு? தகப்பனுக்கு தான். தகப்பன் தான் சொல்லி கொடுக்கணும் பிள்ளைக்கு, இதை செய்யாத, இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நேசிக்கிற ஒரு அனுபவம் வேணும். யோசுவா சொல்றாப்புல, யோசுவா 24:15, நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், விக்கிர ஆராதனை பண்ணாத, இது தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்றது யார்கிட்ட இருக்கு? தகப்பன்கிட்ட இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ சபைகளில் பிள்ளைங்க விக்கிர ஆராதனைக்கு போயிடுது. பிள்ளைங்க லவ் பண்ணி இந்து பசங்களையோ இல்லை முஸ்லீம் பசங்களையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுது. ஏன்? தகப்பன் கட்டளை கொடுத்து வைக்கல, தகப்பன் சிக்ஷை கொடுத்து வைக்கல. பிள்ளைங்க தடுமாறி போகுது. எதனால் நடக்குது இது? தகப்பன் ஆண்டவரோடு கூட இல்லை. அதான் பிரச்சனை. தகப்பன் ஆண்டவரோடு இருக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகும்? அவங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக வருவாங்க.
அதை தான் ஆண்டவர் 128வது சங்கீதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். வாசிங்களா 128வது சங்கீதத்தை, 128வது சங்கீதத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்படுவான். இங்கே யாருக்கிட்ட சாவி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்னா, தகப்பன் கையில் சாவியை கொடுத்து வைத்திருக்கிறார். தகப்பன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நடந்தா மனைவி கனி தருகிற திராட்சை கொடியை போல, பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளை போல. அப்போ தகப்பன் நடக்காதனால தான் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகிட்ட இருந்து கனியை பார்க்க முடியல, அது ஒளிவு மர கன்றுகளை போல இருக்கிறது கிடையாது, மனைவி கனி தருகிற மனைவியாக இருக்கிறது கிடையாது. அந்த முதல் வசனம் கரெக்டாக தகப்பங்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? வீட்டில் ஒரு பெரிய மாறுதல் வரும், வீட்டில் ஒரு பெரிய மாறுதல் வரும், வீட்டில் கனி உள்ள வாழ்க்கை வரும், பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகள் போல வளருவாங்க. எதுவும் அழிக்க முடியாது பிள்ளைகளை. நோவா காலத்தில் ஜலப்பிராயம் வரும்போது ஒளிவ இலையை கவி கொண்டதுன்னு பார்க்குறோம். என்ன அழிவு வந்தாலும் சரி, சந்ததி அழியாது, சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த சந்ததி ஆசீர்வாதமாக இருக்குன்னா அதுக்கு தகப்பன் கர்த்தருடைய வழியில் நடக்கிறது தான் காணப்படும். இன்னொரு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இருதயத்தில் மாசு இல்லாதவன். சங்கீதம் 24:4-5 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து நடந்து கையில் சுத்தமோ இருதயத்தில் மாசு இல்லாமல் இருக்கும்போது அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல், பொய்யாய் ஆணையிடாமல், இதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? ஒரு தகப்பனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தகப்பன் இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்கி வரும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ செய்ய தவறும் பொழுது தான் அநேக வேலை நம்மளோட ஆசீர்வாதங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? இழந்து போகிறோம். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பார்க்குறோம், தகப்பன் குடும்பத்தோடு நேரம் செலவு பண்ணணும். குடும்பத்தோடு நேரம் செலவு பண்ணால் எப்படி? தகப்பனுடைய வேலை என்ன? அவர் வேலைக்கு போயிட்டு வருவோம், வேலைக்கு போயிட்டு வந்து வீடு எப்படியாவது இருந்துட்டு போகுது, கரெக்டாக வந்தால் நம்மளுடைய வேலை முடிஞ்சுது, ரைட் வருவோம், ஒரு காஃபியை குடிப்போம், சரி அடுத்தது வேற என்ன? டிவி பார்க்கணுமா, டிவியை பார்ப்பாங்க, தூங்குறவங்க தூங்குவாங்க. அப்படியே ஏதோ ஒரு வந்துட்டு போகிற ஒரு அனுபவம், ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிற ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் நிறைய பேர் உண்டு. வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, சும்மா அப்படியே வருவாங்க, அவ்வளோதான் அவங்க வேலை உண்டு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தோம்னா குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம் அல்ல. அல்லேலூயா. குடும்ப காரியத்தை விசாரிக்கணும், குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணணும், ஒரு தகப்பனுடைய கடமை அது. காலைல அங்கே பிரசவம் பண்ணும்போது சர்ச்சில் சொன்னாங்க, பாஸ்டர் வந்தோடனே கரெக்டாக எல்லாத்தையும் கலத்தி போட்டு தூங்க போயிடுவார், அவ்வளோதான். அங்கிருந்து சவுண்டு வருது பயங்கரமாக, உங்கள் வீட்டில் கேட்டப்போ நிறையா வரும் என்ன நடக்குதுன்ட்டு. அவர் அவ்வளோதான் தூங்க போயிடுவார். அப்புறம் எப்போ எந்திரிப்பார்? காலையில் எந்திரிப்பார், அவ்வளோதான். நம்ம துணியெல்லாம் அயன் பண்ணி வச்சா மாட்டிட்டு டியூட்டி போயிடுவார், போலீஸு அவர் டியூட்டி போயிடுவார், அவ்வளோதான் முடிஞ்சுது. சரியா? பிள்ளைகளுக்கு ஒரு துணி வாங்கணும், பிள்ளைகளுக்கு எதாவது வாங்கினா கூட நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க போங்க, இந்தாங்க காசு வேணுமா இந்தாங்க போங்க, அவ்வளோதான். காசு கொடுக்க மட்டும்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறாரா? பிள்ளைகளோட நேரம் செலவு பண்ணுறோமா? மனைவியோட நேரம் செலவு பண்ணுறோமா? உட்காந்து பேசுகிறோமா? இல்லை அவங்க ஒரு கடை கூப்பிட்டா தான் கூட தான் போகிறோமா? இல்லை. ஒரு தகப்பன் இதெல்லாம் இன்வால்வ் இருந்தால் தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதான் குடும்ப வாழ்க்கை. தனியாகவே இருக்கணும் தகப்பன், ஏதோ வரணும் காசு கொடுக்கணும், அவ்வளோதான் எல்லாம் நீங்கள் பார்த்துங்கன்னா. அப்போ ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்துருக்கே தேவையில்லையே. ஆதாமுக்கு ஒரு தோட்டம், ஏவாளுக்கு ஒரு தோட்டம் தனியாக வச்சுருக்கலாம். சரியா? எதுக்கு ஏவாளை ஆண்டவர் கொண்டு கொடுத்தா? குடும்பம் இருக்குதான். அங்கேயும் அவங்க பிரிஞ்சு போனதுனால தான் பிரச்சனை. சரியா? தகப்பன் குடும்பத்தோடு இருக்கணும், குடும்பத்தோடு நேரம் செலவு பண்ணணும். சில பேர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா துணி எடுத்து போட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போயிடுவாங்க, மணிக்கணக்காக எங்கேயாவது பேசி முடிச்சு ராத்திரி சாப்பாடு ரெடி ஆச்சா கரெக்டாக சாப்பாடு நேரத்துக்கு வீட்டுக்கு போவாங்க. இல்லை வீட்டுக்கு வந்த பிறகு வேலை இருக்கும், நிறைய வேலை இருக்கும். ஆஃபீஸில் ஃபுல்லாக வேலை பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து வேலை தான் ஓடிட்டு இருக்கும், ஃபுல்லாக அதே வேலையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க யார்கிட்ட போய் பேசுவாங்க? மொபைல் ஃபோன்கிட்ட தான் பேசணும். அப்புறம் பிள்ளைங்க ஒரு சைடு மொபைல் ஃபோன் தனியாக வச்சுட்டு இருக்கோம், பெற்றவங்க ஒரு சைடில் மொபைல் ஃபோனை வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருப்பாங்க. இது ஆசீர்வாதமான குடும்பமே கிடையாது. இதுக்கு தகப்பன் தான் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கி குடும்பத்தோடு இருக்கணும்.
சில தகப்பன்மார்கள் குடும்பத்தில் என்ன அப்படின்னா பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இருக்காது, பிள்ளைகள் அவங்களோட பேச மாட்டாங்க, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், ஏதாவது இருக்கும், அப்படியே தனியாகவே போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குமா? கிடையாது. அது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. பிள்ளைகளை மன்னிக்கணும். தகப்பன் பிள்ளைகளை மன்னிக்கணும், பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளணும், பிள்ளைங்க மேலே அன்பு செலுத்தணும். ஆண்டவர் சிக்ஷையை கொடுக்குறாரு. ஆண்டவர் உடனே அந்தைய வார்த்தையில் சொல்கிறாரு, யார் மேலே அன்பு கூறுகிறாரோ அவங்களுக்கு தான் சிக்ஷை. அப்போ தகப்பன் பிள்ளைகளை கண்டிக்கணும், கண்டித்து துரத்தி விடுறதுக்காக இல்லை, அன்பு செலுத்தணும், அன்போடு சேர்த்து. ஒரு குடும்பத்தில் போன வாரம் இடத்த நான் சொல்ல மாட்டேன், ஒரு சபையில், நம்ம சபையில் தான், பிள்ளை ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல. ராத்திரி பிள்ளை பாட்டு சுற்றிட்டான், கல்யாண வீட்டில் டான்ஸ் ஆடுறதோ சேர்த்து டான்ஸ் ஆட போயிட்டான். சரியா? அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ராத்திரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் பண்ணால் எடுக்கலை. இவனுக்கு இன்றைக்கி ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி பூட்டிட்டு உள்ளே படுத்துட்டாங்க. அவ்வளோதான். காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா பையன் வெளியே கிடக்கிறான், வாலிப பையன் வெளியே சோஃபாவில் படுத்து கிடக்கிறான். இப்போ கிளம்பி சர்ச்சுக்கு வா, இப்போ சர்ச்சுக்கு வரலைன்னா இப்படியே வெளியே போய் வீட்டுக்குள்ளே பண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லி கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. அவன் பின்னாடியே மெதுவாக சர்ச்சுக்கு வந்தான். முன்னாடியே சர்ச்சுக்கு வந்து அங்கே வந்து 2 பேர், இவனும் அழுகுறான் அவங்களும் அழுகுறாங்க. ராத்திரி ஃபுல்லாக என்னை வெளியே போட்டு வச்சுட்டாங்க, உள்ளே உடலை என்ன. சரியா? தண்டனை கொடுக்கலாம் ஒரு அளவு தான். சரியா? ஹிட்லர் மாதிரியே சில தகப்பன் இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க, அமைதியாக என்ன அப்படின்வாங்க. அவ்வளோதான். பிள்ளை எந்த பக்கம் ஓடுதுன்னே தெரியாது. அன்பு செலுத்தணும் பிள்ளைங்கிட்ட. இது தகப்பன்ட்ட வந்து பிள்ளைங்க எதிர்பார்ப்பாங்க. டேடி என்கிட்ட பேச மாட்டாங்களா? எதிர்பார்ப்பாங்க. அந்த அன்பை தகப்பன் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதே நேரத்தில் பிள்ளைங்க தவறு செய்யும்போது தண்டிக்கிறோம், இல்லைன்னு இல்லை, அடுத்த செகண்ட் மனம் திரும்பி வரும்போது அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிற வாசிங்க, லூக்கா 15வது அதிகாரம் 20-23 வாசிங்க. லூக்கா 15:20-23. அந்த சம்பவம் நமக்கு தெரியும், கெட்டகுமாரனுடைய சம்பவம் நமக்கு தெரியும். மனம் திரும்பி வரும்பொழுது ஏற்றுக்கொண்டு, தூரத்தில் வரும்போது பெரிய விருந்தே பண்ணுறார் தகப்பன். சொத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், எல்லாமே காலி. ஆனால் திரும்ப வரும்பொழுது தகப்பன் தான் ஓடி போகிறான். அந்த இதில் தாயே வரல, தகப்பன் தான் ஓடி போய் அணைக்கிறான். அணைச்சி கூட்டு வந்து புது வஸ்திரம் கொடுத்து மோதிரம் கொடுத்து விருந்து பண்ணி அந்த இடத்துல பார்க்குறோம். மனம் திரும்பி வரும்போது நம்மளை அப்படி தான் பிதா ஏற்றுக்கொண்டார். மனம் திரும்பி வரும்பொழுது பிதா நம்மளை அப்படி தான் ஏற்றுக்கொண்டார். அதை தான் ஆண்டவர் இயேசு உதாரணத்துக்கு சொல்கிறார். மனம் திரும்பி வரும்பொழுது, அதே போல் பிள்ளைகள் தவறு செய்யும்போது தண்டிக்கிறோம், அதே நேரத்தில் அன்பு காட்டணும். பிள்ளைகள் திரும்ப வரும்பொழுது பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு அரவணைச்சு அன்பு செலுத்துகிற ஒரு தகப்பனாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனுபவம் ஒவ்வொரு தகப்பனுக்குள்ளேயும் வரணும். பிள்ளைகளை என்னைக்கு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணியிருக்கேன், கூப்பிட்டு வா உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களா தகப்பன்? ஸ்தோத்திரம். அதுக்கும் ஒரு கை தான் உயருது, சொல்லியிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். சரியா? வேதத்தில் பார்க்குறோம், தகப்பன்கிட்ட இருந்து ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஆசீர்வதித்ததை பார்க்குறோம், ஈசாக்கு ஆசீர்வதித்ததை பார்க்குறோம், யாக்கோபு ஆசீர்வதித்ததை பார்க்குறோம். சரியா? அவங்க அம்மா உள்ளே அனுப்புகிறாங்க யாக்கோபை. ஐயோ என்னை சபிச்சிட்டாருன்னா, அப்போ சபித்தலும் ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்குது? அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? தகப்பன்கிட்ட தான் இருக்குது. பிள்ளையை கண்ணாமண்ணான்னு போட்டு திட்டினோம்னா அப்புறம் என்ன, அது சாபமாக மாறிப்போம். நம்ம வாயிலேருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் பிள்ளைகள் மேலே வரணும். அல்லேலூயா. பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கணும், அணைக்கணும், அரவணைக்கணும். இந்த காரியங்களை செய்யும் பொழுது குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான், அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கை அவனுக்குள்ளே காணப்பட்டது. நம்ம தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கணும். அடுத்தது குடும்பத்தில் இந்த காரியங்கள்லாம் நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே அன்பு செலுத்துகிறவங்களா காணப்படணும், ஒருத்தர் விசாரிக்கிறவங்களா காணப்படணும், குடும்பத்தில் நேரம் செலவு பண்ணுறவங்களா இருக்கணும், குடும்பத்துக்கு போதிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம குடும்பத்தை போதிக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், போதின்னு சொல்லியிருக்கிறாரு. குடும்பத்துக்கு கட்டளை கொடுக்கணும்.
குடும்பத்தை நடத்தி செல்லணும், சரியான பாதையில் நடத்தி செல்லணும். இது எல்லாமே தகப்பனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. தகப்பன் அதை எடுக்காத நேரத்தில் தான் தாய் அதை எடுத்து செயல்பட வேண்டியது இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் எடுத்து செயல்படுத்தும் போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்குறோம், கடைசியாக பார்க்க வேண்டியதுன்னா ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அநேகர் பேசுகிற காரியம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். நீங்களும் நானும் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட தான் போகிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் மாதிரியாக வைத்திருக்கிறார். எடுத்துக்கொள்ள போகிறதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏனோக்கு மட்டும் அந்த அனுபவம் கிடையாது, ஏனோக்கு மட்டும்தான் தேவனோட சஞ்சரித்தான்னு கிடையாது. ஒவ்வொரு தகப்பனும் தேவனோட சஞ்சரிக்கணும், ஒவ்வொரு தகப்பனும் குடும்பத்தோடு வாழணும், ஒவ்வொரு தகப்பனும் எடுத்துக்கொள்ளப்பட போகிற நாட்கள் வரப்போகுது. அல்லேலூயா. ஆண்டவர் அதான் எழுதி வச்சுட்டார். 2 பேர் இருப்பாங்கப்பா, ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஏனோக்கு எப்படி காணாமல் போனாரோ அதே போல் காணாமல் போவோம். நம்ம எல்லாரும் ஒரு நாள் காணாமல் போவோம் இந்த பூமியை விட்டு. அந்த ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற அந்த காரியத்தை வாசிங்க. அதுக்கு உதாரணத்துக்கு ஆண்டவர் யாரை சொல்கிறார்? நோவா சொல்கிறார். லூக்கா 17வது அதிகாரம் 24லேருந்து 27. லூக்கா 17 24லேருந்து 27 வாசிங்க. போதும். இங்கே பார்க்குறோம், நோவாவோடைய காலத்தில் நடந்தது போல நடக்கும். ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை எடுத்து சொல்கிறார். நோவா காலத்தில் நோவாவோட குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டது, மீதி எல்லாமே என்ன ஆகி போச்சு? டோட்டலாக அழிஞ்சு போச்சு. நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சதுன்னு பார்க்குறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6:8-9. நோவா உத்தமனும் நீதிமானா இருந்தான். நோவா யாரோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான்? தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். ஒரு தகப்பனா நோவா குடும்பத்தோடு இருந்தார். அதே நேரத்தில் தேவனோடு சஞ்சரித்தார். அதே நேரத்தில் உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்தார். அப்படி இருக்கும் போது நடக்கிற காரியம் என்னன்னா, ஆண்டவர் நோவாவை தான் கூப்பிட்டு உடன்படிக்கை பண்ணுறார். அப்போ வெறும் நோவாவுக்கு மாத்திரம்தான் வேலையில் இடம் கிடச்சிதா? இல்லை. நோவாவோடு உடன்படிக்கை பண்ணும்போது கீழே வாசிங்க, 17-18 வாசிங்க. 6:17-18. வேலைக்குள் பிரவேசிங்கள். உடன்படிக்கை பண்ணது நோவாவோட தான். நோவா நீதிமானா வாழ்ந்தார், உத்தமனாக வாழ்ந்தார், தேவனோடு சஞ்சரித்தார். ஆனால் கூட என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? குடும்பத்தையும் சேர்த்து சொல்கிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய பார்வையில் நீதிமானாய் உத்தமனாய் இருந்து தேவனோடு கூட சஞ்சரிப்போம் என்றால் தேவனுடைய கண்களில் நமக்கும் கிருபை கிடைக்கும், நம்ம குடும்பத்துக்கும் கிருபை கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் நமக்கு மாத்திரம் இல்லை, வெறும் தகப்பனுக்கு மாத்திரம் இல்லை, பிள்ளைகளுக்கு அங்கே கிருபை கிடைக்கும். பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும், பிள்ளைகளும் நரக அழிவுக்கு மீண்டு பரலோக ராஜ்யம் வந்து சேரும். அல்லேலூயா. குடும்பம் பரலோக ராஜ்யம் வந்து சேரும். அதுக்கு தேவையானது என்னன்னா, நோவாவோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார். அல்லேலூயா. அப்போ நம்மளோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது தேவனோடு கூட சஞ்சரிக்கணும். அப்படி சஞ்சரிக்கும் போது ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் வந்து நிற்பார். ஒருவேளை அவருடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாம் மரித்தாலும் முதலாவது நம்மளுடைய சரீரம் எழும்பும். அல்லேலூயா. பின்பாடு உயிரோடு இருக்கிற என்ன பண்ணுவாங்க? மர்வமாகி ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல அவங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் போய் சேருவோம்.
அப்போ தேவனுடைய ராஜ்யம், நம்ம குடும்பம், நம்ம எல்லாரும் போய் சேர்றதுக்கு மெயினான ஒரு கீ யார்கிட்ட இருக்குது? குடும்ப தகப்பன்கிட்ட இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை தகப்பன் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டால் போயிடும். ஆனால் குடும்பம் முழுவதும் போகிறதுக்குன்னா ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தகப்பனுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஏனோக்கு மாத்திரம்தான் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு பேசுறதுக்காக அல்ல, நாமளும் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். நம்ம குடும்பத்தோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதற்கு வருகைக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் நோவா குடும்பத்தை. அந்த அழிவுக்கு மீண்டு போறதுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவர் மட்டும் நீதிமான வாழலை, அவங்க பிள்ளைகள் எல்லாரையும் போதித்து வைத்திருந்தார். அதனால தான் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்க துன்மார்க்கமாக போல, பிள்ளைங்க போல, இது எல்லாத்தையும் அழிச்சாலும் நோவாவுக்கு எப்படி கிடைச்சதுன்னா அந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்தி வைத்திருந்தார். இன்னைக்கு ஆண்டோட வருகை வரும் என்றால் நம்ம குடும்பமாக பரலோக ராஜ்யம் போவோமா? குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்படுவோமா? ஆண்டவர் எப்போ வருவேன்னு தெரிலன்ட்டார், அவ்வளோதான். எப்போ வேணாலும் ஆண்டவர் வருவார். வரும்போது குடும்பமாக நம்ம போவோமா? குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்தால் எப்படி அந்த குடும்பம் போகும்? குடும்பம் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் அந்த குடும்பம் எப்படி போகும்? ஊரே சிரிச்சது நோவை பார்த்து, மழையே இல்லை, அது வரைக்கும் பேலன்னு ஒன்று இல்லை, செய்கிறாரு இவர் கடந்து. ஏன் தேவனோட சஞ்சரிக்கும் போது தேவன் சொல்கிறாரு, ஊரே சிரிச்சாலும் குடும்பம் என்னாச்சு? அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது. ஏன்? அவர் ஒரு நீதிமான், அவர் ஒரு உத்தமன். அப்போ குடும்பம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா, குடும்பம் நம்மளோட இணைஞ்சு இருக்கணும்னா நம்ம நீதிமானாக இருக்க வேண்டியது அவசியம், நம்ம உத்தமனாக இருக்க வேண்டியது அவசியம், நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதை குடும்பம் பார்த்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைகளுக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும். நம்ம ஆலயத்துக்கு பைபிள் தூக்கிட்டு வரதை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி பிள்ளைங்க வரும். ஒரு படத்தில் போட்டு காட்டுவாங்க, தகப்பன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறத பார்த்து பிள்ளையும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுது. தகப்பன் படுத்து கிடந்தா பிள்ளையும் படுத்து கிடக்கும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் வருவார் என்றால் நம்ம குடும்பம் பரலோகராஜ்யம் போமா, எடுத்துக்கொள்ளப்படுமா? இல்லை நம்ம குடும்பத்தில் யாரும் ரசிக்கப்படாமல் இருக்காங்களா? இன்னும் குடும்பம் நம்ம போய் சேருவோமா? இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். இதுக்கு எல்லா அதிகாரமும் தகப்பன் கரத்தில் தான் இருக்குது. அல்லேலூயா. எல்லா அதிகாரமும் தகப்பன் கரத்தில் தான். ஒரு குடும்பம் சமாதானமாக சந்தோஷமாக போகிறதும் தகப்பனுடைய கரத்தில் தான் இருக்குது. அல்லேலூயா. ஒரு பிள்ளை ஜெபிக்கிறதும், ஒரு பிள்ளை வேத வாசிப்பதும், சபைக்கு வருவதும் தகப்பனுடைய கரத்தில் இருக்குது. ஒரு தகப்பன் குடும்பத்துக்கு ஒரு மாதிரி. அல்லேலூயா. நம்ம ஒரு மாதிரியான வாழ்க்கை இல்லை, ஒரு மாதிரியான வாழ்க்கை இல்லை, ஒரு மாதிரியாக ஒரு எக்ஸாம்பிளாக ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டும் போது நம்ம முதலாவது குடும்பத்தை ஆதாயப்படுத்தும். அல்லேலூயா. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயோ வர காலம் மோசமாக போயிட்டுருக்கு, நம்மளும் நம்ம பிள்ளைகளும் பரலோக ராஜ்யம் போய் சேர்றதை முதல்ல பார்ப்போம். எப்படி? நம்மளும் நம்ம பிள்ளைகளும் பரலோக ராஜ்யம் போய் சேர்றதை பார்ப்போம். காலம் மோசமாக போயிட்டுருக்கு. காலம் மோசமாக போகலாம், பிரச்சனை இல்லை, உண்மைதான். ஆனால் ஒரு தகப்பன் அந்த இடத்துல சத்தியத்தில் நடக்கிற தகப்பனா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற தகப்பனா, ஒரு தகப்பன் கர்த்தரோட சத்தத்தை கேட்கிற தகப்பனா, கர்த்தரோடு சஞ்சரிக்கிற தகப்பனா இருந்தால் உலகம் எவ்வளோ மோசமாக போனாலும் அந்த குடும்பம் மீட்கப்படும். அல்லேலூயா. நோவா காலத்தில் நடக்காத கொடுமையாக நடக்குது. நோவா காலத்துலேயும் அப்படி தான் நடந்தது. கொடூரம். ஆண்டவர் சொல்கிறார், என்னால் அப்பா பார்த்து கொண்டு இருக்கவே முடியலன்றார். ஆனால் நோவா குடும்பம் தப்பிச்சதில் அதிலிருந்து. ஏன்? அவன் சஞ்சரித்த அந்த ஆண்டவரோட சஞ்சரித்த அந்த அனுபவம். அல்லேலூயா. இது ஏனோக்கிட்ட இருந்தது, ஏனோக்குடைய சந்ததியில் அப்படியே நோவாகிட்ட வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. வெறும் நீங்கள் தேவனோடு கூட இருக்க உறவோடு முடிஞ்சிரும்னு நினைக்காதீங்க. தகப்பன்மார்கள் தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்து, தகப்பன்மார்கள் ஆண்டவரோடு கூட இருந்து சஞ்சரித்து கொண்டு இருந்தால் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சந்ததியில் ஆண்டவர், நோவாக்கள் ஆண்டவரை எழுப்புவார். உங்கள் சந்ததிகளை ஆண்டவருக்கு பயந்த சந்ததியாக எழும்பும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தனியாகவே இருக்கிறதுக்கு இல்லை. காலைல கூட நான் சர்ச்சில் சொன்னேன், அங்கே சொன்னேன், வீட்டில் வீட்டோட காரியங்களை விசாரிக்காமல் அப்படியே இருந்தால் பேசாமல் மென்ஸ் ஹாஸ்டல்லே தங்கிடலாம். எப்படி? ஏதோ வரோம், சாப்பிட்றோம், போகிறோம் அப்படின்னு. எதுக்கு வீடு, எதுக்கு குடும்பம்? அதுக்கு மென்ஸ் ஹாஸ்டலில் போய் தங்கிடலாமே. அங்கே போனால் சோறு கொடுப்பான், துணி துவைச்சி கொடுப்பானுங்க, எல்லாமே அங்கே நடக்கும். சரியா? குடும்பன்றது அதுக்காக அல்ல.
அல்லேலூயா. குடும்பத்துக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கணும். வீட்டுக்கு வந்துட்டால் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு குடும்பத்தோட நம்ம வாழணும். அவங்களோட சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதே நேரத்தில் தேவனோட உறவு, காலையில் எழும்பின உடனே தேவனோட உறவு, அவரோட சஞ்சரிக்கிற அனுபவம், மாலையில் வீட்டுக்கு வந்தோடனே குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுகிற நேரம். அல்லேலூயா. குடும்பமாக ஜெபம் பண்ணி குடும்பமாக ஆயத்தப்பட்டு இருக்கும்போது ஆண்டோடைய வருகை வரும்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற பிள்ளைகளாக காணப்படுவோம். நம்ம குடும்பம் எடுத்துக்கொள்ளப்படுகிற குடும்பமாக இருக்கும். நோவா அந்த ஏனோக்குள்ளே இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவர் சஞ்சரித்தார், அவர் பிள்ளைகளை பெற்று எடுத்தார், அவரை தேவனை எடுத்துக்கொண்டார். நம்ம தேவனோட சஞ்சரிக்கணும், குடும்பத்தோட வாழணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். கண்கள் முடிச்சோம். நாளில் நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏனோக்கை போல நாங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய், ஏனோக்கை போல ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் சரியாய் நடத்துகிற தகப்பன்மாராய், பெற்றோராய், பேரண்டாய் ஆண்டவரே எங்களை நீர் மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்கப்பட்ட வார்த்தைகளின்படி இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க நல்ல தகப்பனாக இருந்து ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நடத்தி செல்ல ஆவியானவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பேசினுடைய மகனையும் குடும்பத்தையும் ஆண்டவரே அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே இந்த நாளில் இந்த கூட்டங்களை ஆண்டவரே நேர்த்தியாய் நல்ல முறையிலே நடத்த ஆண்டவரே எங்களுடைய ஆண்கள் ஐக்கியத்திற்கு சகோதரர்களுக்கு நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை இன்னும் தாளந்துகளினாலும் கிருபைகளினாலும் கர்த்தர் நிறைத்து ஆண்டவரே இந்த சபைக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த நல்ல ஆகாரத்தை சபை மக்களுக்கு ஒழுங்கு பண்ணின ஆண்டவரே எங்களுடைய ஆண்களைக்கு சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இதிலே நாங்கள் பருகி ஆண்டவரை சந்தோஷத்தோடு கடந்து போக கர்த்தர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதற்கு காரணமாய் முகாந்திரமாய் இருந்த உதவி செய்த அந்த ராஜனையாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமைத்த அவரையுடைய குழுவினரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவருடைய கரமங்களோடு கூட இருக்கட்டும். நன்மையானவர்களை கர்த்தர் கட்டளையிடும். இந்த நாள் ஆராதனைக்கு வர முடியாதபடி பலவீனத்தோடு கூட வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர்களுக்கு வேண்டிய சுகபலனை தந்து வருகிற வாரங்களில் எங்கள் மத்தியில் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உது நாமம் மையப்பட பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய உண்மைக்கும் சமாதானம் காவலும் இன்னும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.